அனைவருக்கும் வணக்கம். டிஎன்பிஎஸ்சி தமிழ் களஞ்சியம் 6th தமிழ் இயல் 4 முக்கியமான 40 வினாக்களை பற்றி பார்க்கலாம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 1வது கொஷின், மன்னனும் மாசற கற்றோனும் சீர்தூக்கின் மன்னனின் கற்றோன் சிறப்புடையன் என்ற மூதுரை பாடலின் ஆசிரியர். ஆன்சர் ஔவையார். மன்னனும் மாசற கற்றோனும் சீர்தூக்கின் மன்னனின் கற்றோன் சிறப்புடையன் என்ற மூதுரை பாடலின் ஆசிரியர். ஆன்சர் ஔவையார். 2வது கொஷின், தன் தேசம் அல்லால் சிறப்பில்லை, கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு என்ற மூதுரை பாடலின் ஆசிரியர். ஆன்சர் ஔவையார். தன் தேசம் அல்லால் சிறப்பில்லை, கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு என்ற மூதுரை பாடலின் ஆசிரியர். ஆன்சர் ஔவையார். 3வது கொஷின், நூலக விதிகளை உருவாக்கிய டேஷ் இந்திய நூலகவியலின் தந்தை என அழைக்கப்படுகிறார். நூலக விதிகளை உருவாக்கிய டேஷ் இந்திய நூலகவியலின் தந்தை என அழைக்கப்படுகிறார். ஆன்சர் ரா அரங்கநாதன். நூலக விதிகளை உருவாக்கிய டேஷ் இந்திய நூலகவியலின் தந்தை என அழைக்கப்படுகிறார். ஆன்சர் ரா அரங்கநாதன். 4வது கொஷின், மூதுரை என்ற நூலை எழுதியவர் யார்? ஆன்சர் ஔவையார். மூதுரை என்ற நூலை எழுதியவர் யார்? ஆன்சர் ஔவையார். 5வது கொஷின், ஆத்திச்சூடி, கொன்றைவேந்தன், நல்வழி போன்ற நூல்களை எழுதியவர். ஆன்சர் ஔவையார். ஆத்திச்சூடி, கொன்றைவேந்தன், நல்வழி போன்ற நூல்களை எழுதியவர். ஆன்சர் ஔவையார். 6வது கொஷின், மூதுரை என்ற சொல்லுக்கு டேஷ் என்பது பொருள். மூதுரை என்ற சொல்லுக்கு டேஷ் என்று பொருள். ஆன்சர் மூத்தோர் கூறும் அறிவுரை. மூத்தோர் கூறும் அறிவுரை. 7வது கொஷின், மூதுரையில் உள்ள பாடல்களின் எண்ணிக்கை. மூதுரையில் உள்ள பாடல்களின் எண்ணிக்கை. ஆன்சர் 31. ஆன்சர் 31. மூதுரையில் உள்ள பாடல்களின் எண்ணிக்கை 31. 8வது கொஷின், துன்பத்தை வெல்லும் கல்வி கற்றிட வேணும், நீ சோம்பலை கொள்ளும் திறன் பெற்றிட வேணும். ஆசிரியர். ஆன்சர் பட்டுக்கோட்டை கல்யாணசுந்தரம். துன்பத்தை வெல்லும் கல்வி கற்றிட வேணும், நீ சோம்பலை கொள்ளும் திறன் பெற்றிட வேணும். ஆசிரியர் பட்டுக்கோட்டை கல்யாணசுந்தரம். 9வது கொஷின், நாம் டேஷ் சொல்படி நடக்க வேண்டும். ஆன்சர் மூத்தோர். நாம் டேஷ் சொல்படி நடக்க வேண்டும். ஆன்சர் மூத்தோர். 10வது கொஷின், ஊர்தோறும் பள்ளிக்கூடங்களை திறக்க வேண்டும் என்று கூறியவர். ஊர்தோறும் பள்ளிக்கூடங்களை திறக்க வேண்டும் என்று கூறியவர். ஆன்சர் காமராசர். ஊர்தோறும் பள்ளிக்கூடங்களை திறக்க வேண்டும் என்று கூறியவர் காமராசர். 11வது கொஷின், காமராசர் நாடு முழுவதும் எத்தனை பள்ளிகளை திறக்க முடிவு செய்தார்? காமராசர் நாடு முழுவதும் எத்தனை பள்ளிகளை திறக்க முடிவு செய்தார்? ஆன்சர் 50,000. ஆன்சர் 50,000 பள்ளிகளை திறக்க முடிவு செய்தார். 12வது கொஷின், படிப்பறிவு இருந்தால்தான் நாடு முன்னேற்றம் அடையும் என்றவர். படிப்பறிவு இருந்தால்தான் நாடு முன்னேற்றம் அடையும் என்றவர். ஆன்சர் காமராசர். 13வது கொஷின், கல்வி கண் திறந்தவர் என்று காமராசரை போற்றியவர். ஆன்சர்
பெரியார். கல்விக்கண் திறந்தவர் என்று காமராசரை போற்றியவர். ஆன்சர் பெரியார். இதில் இன்னொரு கொஷின் வரும். கல்விக்கண் திறந்தவர் என்று போற்றப்படுபவர் யார் அப்படின்னு சொல்லி கொஷின் வந்தால் ஆன்சர் காமராசர். 14வது கொஷின். மக்கள் கவிஞர் என்ற சிறப்பு பெயரால் அழைக்கப்படுபவர். ஆன்சர் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம். மக்கள் கவிஞர் என்று சிறப்பு பெயரால் அழைக்கப்படுபவர் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம். 15வது. சரியான கூற்றை தேர்வு செய்க. கூற்று 1. திரை இசை பாடல்களில் உழைப்பாளிகளின் உயர்வை போற்றியவர் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம். கூற்று 2. எளிய தமிழில் சமூக சீர்திருத்த கருத்துக்களை வலியுறுத்தி பாடியவர் பெரியார். ஆன்சர் கூற்று 1 சரி மற்றும் 2 தவறு. கூற்று 1. திரை இசை பாடல்களில் உழைப்பாளிகளின் உயர்வை போற்றியவர் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம். கூற்று 2. எளிய தமிழில் சமூக சீர்திருத்த கருத்துக்களை வலியுறுத்தி பாடியவரும் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம். இவ்விரு வரிகளையுமே பாடியவர் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம். அப்போ நமக்கு ஆன்சர் கூற்று 1 சரி 2 தவறு. 16வது கொஷின். பள்ளிகளில் ஏற்றத்தாழ்வு இன்றி குழந்தைகள் கல்வி கற்க சீருடை திட்டத்தை கொண்டு வந்தவர். ஆன்சர் காமராசர். பள்ளிகளில் ஏற்றத்தாழ்வு இன்றி குழந்தைகள் கல்வி கற்க சீருடை திட்டத்தை கொண்டு வந்தவர். ஆன்சர் காமராசர். 17வது கொஷின். இலவச கட்டாய கல்வி திட்டத்தை இயற்றி தீவிரமாக நடைமுறைப்படுத்தியவர். ஆன்சர் காமராசர். இலவச கட்டாய கல்வி திட்டத்தை இயற்றி தீவிரமாக நடைமுறைப்படுத்தியவர். ஆன்சர் காமராசர். 18வது கொஷின். காமராசரின் சிறப்பு பெயர்கள். காமராசரின் சிறப்பு பெயர்கள். ஆன்சர் இவை அனைத்தும். ஆன்சர் இவை அனைத்தும். பெருந்தலைவர், கர்ம வீரர், ஏழை பங்காளர், படிக்காத மேதை, கருப்பு காந்தி. காமராசரின் சிறப்பு பெயர்கள் பெருந்தலைவர், கர்ம வீரர், ஏழை பங்காளர், படிக்காத மேதை, கருப்பு காந்தி. 19வது கொஷின். எந்த மாவட்டத்தில் அமைந்துள்ள பல்கலைக்கழகத்திற்கு காமராசர் பெயர் சூட்டப்பட்டுள்ளது? எந்த மாவட்டத்தில் அமைந்துள்ள பல்கலைக்கழகத்திற்கு காமராசர் பெயர் சூட்டப்பட்டுள்ளது? ஆன்சர் மதுரை. ஆன்சர் மதுரை. 20வது கொஷின். மதிய உணவு திட்டத்தை கொண்டு வந்தவர். மதிய உணவு திட்டத்தை கொண்டு வந்தவர். ஆன்சர் பெருந்தலைவர். பெருந்தலைவர்னா யாரு? காமராசர். மதிய உணவு திட்டத்தை கொண்டு வந்தவர் காமராசர். 21வது கொஷின். நடுவண் அரசு எந்த ஆண்டு காமராசருக்கு பாரத ரத்னா விருது வழங்கி சிறப்பித்தது? நடுவண் அரசு எந்த ஆண்டு காமராசருக்கு பாரத் ரத்னா விருது வழங்கி சிறப்பித்தது? ஆன்சர் 1976. ஆன்சர் 1976. 22வது கொஷின். காமராசர் எங்கு வாழ்ந்த இல்லம் நினைவு இல்லங்களாக மாற்றப்பட்டன? காமராசர் எங்கு வாழ்ந்த இல்லம் நினைவு இல்லங்களாக மாற்றப்பட்டன? ஆன்சர் சென்னை விருதுநகர். சென்னை விருதுநகர். 23வது கொஷின். கன்னியாகுமரியில் காமராசருக்கு
எந்த ஆண்டு மணிமண்டபம் அமைக்கப்பட்டது? கன்னியாகுமரியில் காமராசருக்கு எந்த ஆண்டு மணிமண்டபம் அமைக்கப்பட்டது? ஆன்சர் 2/10/2000. ஆன்சர் 2/10/2000. 24வது கொஷின். கற்றது கையளவு கல்லாதது உலகளவு என்ற வரிகளின் ஆசிரியர்? ஆன்சர் ஔவையார். கற்றது கையளவு கல்லாதது உலகளவு என்ற வரிகளின் ஆசிரியர்? ஆன்சர் ஔவையார். 25வது கொஷின். சென்னை உள்நாட்டு விமான நிலையத்திற்கு யாருடைய பெயர் வைக்கப்பட்டுள்ளது? சென்னை உள்நாட்டு விமான நிலையத்திற்கு யாருடைய பெயர் வைக்கப்பட்டுள்ளது? ஆன்சர் காமராசர். 26வது கொஷின். ஆசிய கண்டத்திலேயே இரண்டாவது பெரிய நூலகம் எது? ஆசிய கண்டத்திலேயே இரண்டாவது பெரிய நூலகம் எது? ஆன்சர் அண்ணா நூற்றாண்டு நூலகம். அண்ணா நூற்றாண்டு நூலகம். 27வது கொஷின். நூலக விதிகளை உருவாக்கிய இந்திய நூலகவியலின் தந்தை என அழைக்கப்படுபவர்? ஆன்சர் ரா. அரங்கநாதன். நூலக விதிகளை உருவாக்கிய இந்திய நூலகவியலின் தந்தை என அழைக்கப்படுபவர்? ஆன்சர் ரா. அரங்கநாதன். 28வது கொஷின். சிறந்த நூலகங்களுக்கு வழங்கப்படும் விருது? சிறந்த நூலகங்களுக்கு வழங்கப்படும் விருது எது? ஆன்சர் எஸ்.ஆர். அரங்கநாதன் விருது. எஸ்.ஆர். அரங்கநாதன் விருது. 29வது கொஷின். ஒற்றுமை உள்ள எழுத்துக்கள் டேஷ் எனப்படும்? ஒற்றுமை உள்ள எழுத்துக்கள் டேஷ் எனப்படும்? ஆன்சர் இன எழுத்துக்கள். ஒற்றுமையுள்ள எழுத்துக்கள் டேஷ் என அழைக்கப்படும்? ஆன்சர் இன எழுத்துக்கள். 30வது கொஷின். தமிழ் எழுத்துக்களில் டேஷுக்கு மட்டுமே இன எழுத்து இல்லை? ஆன்சர் ஆயுத எழுத்து. தமிழ் எழுத்துக்களில் டேஷுக்கு மட்டுமே இன எழுத்துக்கள் இல்லை. ஆன்சர் ஆயுத எழுத்து. 31வது கொஷின். ஆற்றவும் கற்றார் அறிவுடையார் அஃதுடையார் நாற்றிசையும். நாற்றிசையும்னா என்னது? 4 திசையும், அதாவது கிழக்கு வடக்கு தெற்கு மேற்கு. நாற்றிசையும் செல்லாத நாடில்லை அந்நாடு என்ற பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல்? ஆன்சர் பழமொழி 400. ஆற்றவும் கற்றார் அறிவுடையார் அஃதுடையார் நாற்றிசையும் செல்லாத நாடில்லை அந்நாடு என்ற பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல்? ஆன்சர் பழமொழி 400. 32வது கொஷின். மெல்லினத்திற்கான இன எழுத்து இடம்பெறாத சொல் எது? மெல்லினத்திற்கான இன எழுத்து இடம்பெறாத சொல் எது? ஆன்சர் கல்வி. ஆன்சர் கல்வி. 33வது கொஷின். ஔ என்னும் எழுத்துக்கு டேஷ் என்பது இணை எழுத்தாகும். ஔ அப்படின்னு சொல்லும் போது இறுதியில் என்ன எழுத்து முடியுது? ஊ. ஔ ஊ. அப்போ ஆன்சர் ஊ. ஔ என்னும் எழுத்துக்கு ஊ என்பது இணை எழுத்தாகும். 34வது கொஷின். மாணவர்கள் உயர்கல்வி பெற காமராசர் ஆட்சி காலத்தில் தொடங்கப்பட்ட கல்லூரிகள்? ஆன்சர் இவை அனைத்தும். பொறியியல் கல்லூரிகள், மருத்துவக் கல்லூரிகள், கால்நடை மருத்துவக் கல்லூரிகள், ஆசிரியர் பயிற்சி நிறுவனங்கள். மாணவர்கள் உயர்கல்வி பெற காமராசர் ஆட்சி காலத்தில் தொடங்கப்பட்ட கல்லூரிகள் பொறியியல் கல்லூரிகள், மருத்துவக் கல்லூரிகள், கால்நடை மருத்துவக் கல்லூரிகள், ஆசிரியர் பயிற்சி நிறுவனங்கள். இவை அனைத்தும். ஆன்சர் இவை அனைத்தும்.
35வது கொஷின், பழமொழி 400 என்ற நூலின் ஆசிரியர். பழமொழி 400 என்ற நூலின் ஆசிரியர். ஆன்சர் மூன்றுரை அரையனார். ஆன்சர் மூன்றுரை அரையனார். 36வது கொஷின், காமராசர் பிறந்த நாள். காமராசர் பிறந்த நாள். ஆன்சர் ஜூலை 15. அந்த நாளை நம்ம என்ன நாளாக கொண்டாடுறோம்? கல்வி வளர்ச்சி நாள். கல்வி கண் திறந்தவர் யார்? காமராசர். அந்த நாளை தான் கல்வி வளர்ச்சி நாளாக நாம் கொண்டாடுறோம். 37வது கொஷின், டாக்டர் எஸ் ராதாகிருஷ்ணன் பிறந்த நாள். டாக்டர் எஸ் ராதாகிருஷ்ணன் பிறந்த நாள் செப்டம்பர் 5. செப்டம்பர் 5 நம்ம என்ன தினமாக கொண்டாடுறோம்? ஆசிரியர் தினமாக கொண்டாடுறோம். செப்டம்பர் 5 ஆசிரியர் தினமாக நாம் கொண்டாடுறோம். 38வது கொஷின், அப்துல் கலாம் பிறந்த நாள். அப்துல் கலாம் பிறந்த நாள். ஆன்சர் அக்டோபர் 15. அதை நம்ம என்ன தினமாக கொண்டாடுறோம்? மாணவர்கள் தினமாக கொண்டாடுறோம். இளைஞர்களை கனவு காணுங்கள் அப்படின்னு சொன்னவர் யார்? அப்துல் கலாம். அவருடைய பிறந்த நாளை மாணவர் தினமாக நாம் கொண்டாடுறோம். 39வது கொஷின், விவேகானந்தர் பிறந்த நாள். ஆன்சர் ஜனவரி 12. இதை தேசிய இளைஞர் தினமாக நாம் கொண்டாடுறோம். விவேகானந்தர் பிறந்த நாள் எது? ஜனவரி 12 தேசிய இளைஞர் தினமாக நாம் கொண்டாடுறோம். 40வது கொஷின், ஜவஹர்லால் நேரு பிறந்த நாள். ஜவஹர்லால் நேரு பிறந்த நாள். ஆன்சர் நவம்பர் 14. நவம்பர் 14 நம்ம என்ன தினமாக கொண்டாடுறோம்? குழந்தைகள் தினம். ஜவஹர்லால் பிறந்த நாளை என்ன தினமாக நாம் கொண்டாடுறோம்? குழந்தைகள் தினமாக கொண்டாடுறோம். டிஸ்கிரிப்ஷனில் நம்ம டெலிகிராம் லிங்க் இருக்குது, ஜாயின் பண்ணிக்கோங்க, யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.